செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கன்னியாகுமரி மாவட்டம் குடித்துறை தாமிரபரணி ஆற்று தரைப்பாலத்தில் தடுப்பு வேலியை தாண்டி தண்ணீர் சென்றதால் அதில் சிக்கி தவித்த பரக்காணி பகுதியைச் சேர்ந்த 82 வயது முதியவரை தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரமாக போராடி கயிறு கட்டி மீட்டனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ஆனந்த், விவரங்கள். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் பரக்காணி பகுதியைச் சேர்ந்த சிங்கராஜன் 82 வயது முதியவரான இவருக்கு சொத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வருகின்றது. இதற்காக குளித்துறை நீதிமன்றத்திற்கு வருவதற்காக பரக்காணியில் இருந்து அரசு பேருந்தில் ஏறி முதியவர் 8 மணியில் இறங்கி அங்கிருந்து நடந்து குளித்துறை தாமிரபரணி ஆற்று கரைப்பாலம் வழியாக செல்ல தண்ணீர் அதிகமாக வருவதால் தடை விதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள தடுப்பு வேலையை தாண்டி நடந்து சென்றுள்ளார். இந்த நிலையில் நடுவழியில் சென்றபோது தண்ணீர் வேகமாக அதிகமாக இருந்ததால் அவரால் நடக்க முடியாததால் சிறு தூளை பிடித்து அமர்ந்து கொண்டு சத்தம் எழுப்பியுள்ளார். இதை பார்த்த பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து சம்பவத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பாலத்தை கடக்க முடியாமல் தண்ணீரில் சிக்கிக் கொண்ட முதியவரை 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு கயிறு கட்டி மீட்டனர். அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.